கர்நாடகா மாநிலம் அந்த தர்மஸ்தலா கோயில் அங்க வந்து ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சது. அந்த மஞ்சுநாத சுவாமி கோயில்ல சுமார் 20 ஆண்டுகளா தூய்மை பணியாளரா வேலை பார்த்தவரு. அங்க நான் வேலை பார்த்த டைம்ல நெறைய பிணங்கள புதைக்க சொன்னாங்க. அதுவும் குறிப்பா பெண்கள வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அங்க கொண்டு வந்து குடுப்பாங்க. நான் வந்து அத புதைச்சிருக்கேன், எரிச்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். என்னைய கட்டாயப்படுத்தி பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில நான் தலைமறைவாயிட்டேன். இப்ப வெளிய வந்து இந்த உண்மைகள சொல்லணும். இது என்ன தூங்க விடல அப்டின்லாம் சொல்லி வாக்குமூலம் குடுத்திருந்தாரு. ம். அவரு அடையாளம் தெரியாம எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனாங்க. அவர் ஒரு 17 இடம் வந்து காமிச்சிருந்தாரு. அந்த 17 இடத்துலயும் நாங்க தோண்டுவோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமா கர்நாடகா காங்கிரஸ் அரசு போட்டிருந்தாங்க. ம். அவங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் தோண்டுனதுல 2 இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தான் எலும்புகள் கிடைச்சிருக்கு. மத்த ம். எதுவுமே வந்து அவர் சொன்னபடி எதுவுமே நடக்கல. அவர் சொன்னது வந்து பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு இப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே அவருக்கு எதிரா வந்து திரும்பியிருக்கிறாங்க. ம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த கோயிலோட தர்மகர்த்தாவா இருந்த வீரேந்திர ஹெக்டே, இவரு பாஜகவோட நியமன எம்பி ராஜ்யசபால. ம். இவர் தான் 1968 இருந்து இவர் தான் அந்த கோயில் தர்மகர்த்தாவா இருக்காரு. ம்ஹ்ம். இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு வந்து எல்லாருமே சொன்னாங்க, அங்க உள்ள சமூக ஆர்வலர்கள். ஆமா. எப்படி உத்தரப்பிரதேசத்துல கோரக்பூர் அந்த மடத்துல இருந்து யோகி ஆதித்யநாத் வர்றாரோ, அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு தலத்துல இருந்து ஒரு வர்றாருன்னா, கொஞ்சம் அதிகாரம் மிக்கவரா தான் இருப்பாப்ல. ஆமா, இங்கேயே கூட நம்ம பார்க்குறோம் அப்படி சில சாமியார்கள. ம். இதுல என்னன்னா, அந்த 2 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து பேசுறாரு கரெக்ட்டா, வீரேந்திர ஹெக்டே. இவ்வளோ நாள் பேசாம இருந்தவரு, எங்க கோயில் மேல நெறைய பேர் அவதூறு பரப்புனாங்க. எஸ்ஐடி வந்து அவங்க அரசு நியமிச்சத நான் வரவேற்கிறேன். ஏன்னா வந்து ம். அப்பதானே உண்மை வெளிய தெரியும். இப்ப வந்து எல்லாம் பொய்ன்னு தெரிய வந்துரும். ஏன்னா எங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு பேசுனாரு. பேசின 2வது நாள் என்ன நடந்திருக்குன்னா, அந்த புகார் குடுத்தவரையே நீங்க பொய் புகார் குடுத்துட்டீங்க. ம். நீங்க சொன்ன மாரி எந்த ஆதாரமுமே கிடைக்கலன்னு சொல்லி அவரையே கைது பண்ணி, அவரோட அடையாளத்தையும் இப்ப கர்நாடகா போலீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ம். அவர் பேரு சின்னையா அப்படின்னு சொல்றாங்க. அவர் பொய் புகார் குடுத்த வழக்குல நாங்க அவர வந்து கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பெண்ணுமே சுஜாதா பட்டுங்கிறவங்க, என் பொண்ண வந்து காணோம் அனன்யா பட் 2003ல அந்த கேஸையும் இதோட விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ம். அவங்களே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்படி எந்த பொண்ணும் இல்ல. எனக்கு சில பேர் அழுத்தம் குடுத்ததுனால நான் வந்து அப்படி சொல்லிட்டேன் ம். அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, ஏதோ ஒரு அழுத்தம் எஸ்ஐடிக்கும் வந்திருக்கு. அந்த 2 நபர்களுக்குமே வந்திருக்கு. ஸோ இதுக்கு அதான் பின்னாடி ஒரு பெரிய அரசியலும் இருக்கு. ஆடு திருடு போல, ஆடு திருடு போன மாரி கனவு கண்டேன் அப்படின்னு எல்லாம் பிறல் சாட்சியாக மாறியிருக்காங்க. ஸோ ம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற உண்மையும் வெளிய வரணும். ஆமா. கண்டிப்பா வெளிய வரணும். ஏன்னா, அந்த பகுதியில நெறைய பெண்கள் காணாம போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ வச்சு மறைக்கிறாங்களா? அப்படிங்கிற ம். கேள்வி தான் நமக்கு வருது. இது காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியலான ஆட்கள் மேல கை வைக்க பயப்படுவாங்க போல.